Everyone, நம்ம honorable chief minister Mr. Vijay inaugurate பண்ணது world's first pinhole pupiloplasty center or PPP center. இப்போ என்ன இருக்குது நான் சொல்றேன். இந்த front window இருக்கு நம்ம சொல்றது cornea. Suppose யாருக்கு இது damage ஆனது by condition called keratoconus means conical cornea இருக்கு. Down syndrome children are there who have got conical corneas. யாரு அடிபட்டுச்சு ரொம்ப ஸ்கார் இருக்கு, இது டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும். அதுல என்ன ப்ராப்ளம் இருக்கு? ரிஜெக்ஷன் வரலாம், மருந்து போடணும் ஃபார் லைஃப் லாங், காம்ப்ளிகேஷன் வரலாம். இப்போ லேட்டஸ்ட் டெக்னிக் நம்ம ஸ்டார்ட் பண்ணது பிபிபி ஆர் பின்ஹோல் pupiloplasty. இதுல என்ன இருக்கு? we are bypassing the scar so that the ray of light will go from pinhole மாதிரி light away from the scar and patient sees. இப்போ நம்ம வேர்ல்ட் பாக்குறது 2 crore to 5 crore blind every year are waiting for donor corneas. This number will increase every year. அவ்வளவு கணக்கு மாட்டேன். சப்போஸ் கடிங்கிறது அதுல காம்படிஷன் வருது, ரிஜெக்ஷன் வருது, so many problems there. So you can see the problem is not small, it is huge. It is not Indian problem, it is a global issue. And today we are very happy. This technique is happening now in America, in Russia, in other places in the world, so that more people can benefit. Number பக்கத்துல இங்க இருக்க Dr. Manoj Khatri, and here I have Dr. Soundri. Dr. Manoj Khatri and Dr. Soundri are leaders of Agarwal Group of Eye Hospitals. நான் டாக்டர் மனோஜ் சார் கிட்ட பேசுறேன். டாக்டர் வணக்கம். இது டெக்னிக் பேர் வந்து ஹோல் pupiloplasty. சார் சொன்ன மாதிரி 2007 ப்ரொஃபசர் டாக்டர் அமர் அகர்வால் சார் வந்து இன்வென்ட் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் 7 to 8 years இந்த டெக்னிக் வந்து நம்ம ரொம்ப ரிஃபைன் பண்ணிட்டோம். இந்த டெக்னிக் பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா இதை எல்லா ஆப்ஷன் மாதிரி சொல்ல பண்ணிக்கலாம். இப்போ கருவடிக்கு டேமேஜ் ஆயிருக்கு, கருவடி மாத்தணும், அதுக்கு வந்து கார்னியா ஸ்பெஷலிஸ்ட் சொல்றோம், கருவடி மாத்த ஸ்பெஷலிஸ்ட். அது வந்து ரொம்ப கம்மியா இருக்காங்க வேர்ல்டு ஓவர், இந்தியாவில இல்லை வேர்ல்டு ஓவர். ரெண்டாவது வந்து அதுக்கு மெயின் என்னன்னா அதுக்கு ஐ பேங்க் தேவைப்படுது. ஐ பேங்க் வந்து கருவடி வரணும், அதை நம்ம ப்ரோசஸ் பண்ணணும், மாத்தணும், செக் பண்ணணும், அப்பதான் அந்த கருவடி டிரான்ஸ்பர் பண்ண முடியும். மூணாவது பின்ஹோல் pupiloplasty-யோட அட்வான்டேஜ் என்னன்னா இதை பண்ணிட்டு அப்புறம் மெடிசன்ஸ் வந்து லைஃப் டைம் கிடையாது. நம்ம ஒரு வாட்டி கருவடி மாற்றோம்னா லைஃப் டைம் மெடிகேஷன்ஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து தேவைப்படும். ரெண்டாவது வந்து இந்த டெக்னிக் வந்து நம்ம வேற ஐ சர்ஜரி மூலமா தேவைப்படுறதா நம்ம அதை வந்து சேர்த்து பண்ணிக்கலாம். இந்த டெக்னிக் வந்து ஆட் ஆன் ப்ரொசீஜர் கூட பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால இதை வந்து வேர்ல்டு லெவல் நம்ம பாப்புலரைஸ் பண்ணணும். நம்ம ஆனரபிள் சிஎம் விஜய் சார் வந்து அதை வந்துட்டு அதுக்கு பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி ஆகணும், அதுக்கு தான் இந்த ப்ரோக்ராம் வச்சிருக்கோம். இப்போ நம்ம கிட்ட கூட ஒரு நிறைய டாக்டர்ஸ் ஃப்ரம் அக்ராஸ் த வேர்ல்ட் இங்க வராங்க, ட்ரெயின் ஆகிட்டு இந்த சர்ஜரி வந்து சக்சஸ்ஃபுல்லி பண்றாங்க. ஸோ இதுதான் பேசிக் அட்வான்டேஜஸ். இதே டெக்னிக் வந்து நம்ம அகர்வால் ஹாஸ்பிட்டல் குரூப்ல மட்டும் பண்ணணும் அந்த மாதிரி நமக்கு இது இல்லை, ஐடியா இல்லை. இதை வந்து நம்ம எல்லா மக்களுக்கு வந்து பெனிஃபிட் ஆகணும். கவர்மெண்ட் செக்டர், பிரைவேட் செக்டர், பேஷண்ட் அப்ரோச் பண்ண முடியும், அதே கூட இந்த டெக்னிக் ரீச் ஆகணும். அதுக்காக குளோபல் லெவலில் வந்து நம்ம பப்ளிசைஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட கருவடியை பொருத்தி அதை சுத்தி ஒரு 24 to 30 சூச்சர்ஸ் அப்ளை பண்ணி அது ஹீல் ஆகிறதுக்கு டைம் ஆகும். அண்ட் கிட்டத்தட்ட 2-3 வருஷத்துக்கு அது மினிமம்
மருந்து போட வேண்டியிருக்கும். சோ அப்படியும் நம்ம வந்து கருவிழி மாற்று சிகிச்சை செஞ்சாலும் அவங்க குவாலிட்டி ஆஃப் விஷன் பாக்குறப்போ ஆஸ்டிக்மேட்டிசம்னு ஒரு சிலிண்டர் பவர் வந்து இந்த மாதிரி சூச்சர்ஸ் போடுறப்போ வரும். சோ அவங்களுக்கு எந்த கிளாஸஸ் வேணும் இல்ல கான்டாக்ட் லென்சஸ் வேணும் நல்லா பார்வை கிடைக்கிறதுக்கு. பட் இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு கருவிழி மாற்றங்கை சிகிச்சை செய்யாம இப்ப கருவிழியில தழும்பு இருக்கு, அதுக்கு பின்னாடி நமக்கு அந்த பாப்பா இருக்கு. அந்த கருவிழி தழும்புனால கண்ணுக்கு உள்ள ரேஸ் ஆஃப் லைட் உள்ள போக மாட்டேங்குது. சோ அந்த தழும்பை தாண்டி அந்த பாப்பாவை வைக்கிறப்போ the rays of light will go inside and patients நல்லா பார்க்க முடியும். So patient இருக்கு. Just to tell all, madam பேசுவேன் for our ex-governor, that time she was the governor of Pondicherry and Telangana, Ms. Tolsai, our sister. So madam called me up, governor at that time, and said my sister கிட்ட ஒரு emergency problem இருக்கு கண்ணுல, நான் அம்சறேன், நான் ட்ரீட் பண்ணேன். அப்புறம் மேடம்க்கு அப்போ நம்ம பினோல் பிப்ளாஸ்டி பண்ணது, but she will explain more. 2026ல பின்ஹோல் சர்ஜரி பத்தி டாக்டர் சொன்னாங்க. நான் வந்து ஃபுல் கான்ஃபிடன்ட், ஏன்னா 2023ல உள்ள கண்ணு போயிடும்ன்ற ஸ்டேஜ்ல உள்ளதையே காப்பாத்தி கொடுத்தாங்க. அவங்க கண்ணு திருப்பி கொடுத்துட மாட்டாங்களா அப்படின்னு நான் ஃபுல் கான்ஃபிடன்ட். என்ன டாக்டர் நீங்க என்ன பண்ண சொன்னாலும் ஓகே அப்படின்னு பின்ஹோல் சர்ஜரி பண்ணி வித்தின் ஒரு 3 hours நான் செக் பண்ணப்போ ஐசைட் அவ்வளவு நல்லா தெரிஞ்சது. எனக்கு இது ஏன் ஆக்சுவலா நான் ஒவ்வொரு வாட்டி பேசுறப்ப ஏன் எமோஷன் ஆகுது, 2023ல இருந்து 2026 வரைக்கும் ரைட் ஐல வந்து கண்ணு சுத்தமா ரொம்ப டல் விஷன், அது மறந்துடும் நமக்கு. அப்ப அப்படி போயிட்டு இருக்கப்போ எப்ப பார்த்தாலும் ரைட்டு கால்ல இடிச்சிடிச்சு அந்த ரைட் டோ கருப்பாவே இருக்கு எப்பவுமே என்னாகும். அப்போ அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு அந்த கண்ணு கிடைச்சவங்க ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. என்னொன்னு வந்து அப்படி திடீர்னு தான் தோணுச்சு, கண்ணாடி வரை இல்லாம இருக்கோமே, +5 என்னோட பவர், கண்ணாடி இல்லாம என்னால எப்பவுமே பார்க்க முடியுது. அந்த லக்கேஜ் தூக்கி தெரியாம இருக்கிறது ரொம்ப ஒரு பிளசண்டான இது. எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் வந்து ரைட் சைட்ல பாப்பேங்கிறது ஒரு பெரிய விஷயம், அது கண்ணாடி இல்லாம பாக்குறேன். அது பெயினோ எதுவுமே இல்ல, ரொம்ப அஃபோர்டபிள் இதுல எனக்கு இது ஒரு கண்ணு கிடைச்சது, ரொம்ப ஹாப்பி. நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருப்பேன் டாக்டர் அமர்ஜிக்கும். அதுமாதிரி டாக்டர் அகர்வால் ஐடிஐக்கு வந்து டெம்பிள் மாதிரி எனக்கு, ஏன்னா கண்ணு கொடுத்தது. ஒரு கதை உண்டு, அச்சம் கூட்டம் அம்மா அப்படின்னு தெற்காசியில ஒரு அம்மன் உண்டு, அவங்களோட பக்தருக்கு கண்ணு கொடுத்த கதை உண்டு. அது வந்து இப்ப மிராக்கிள் மாதிரி இங்க நடந்துருக்கு. சோ அங்க எப்பவுமே அப்போ தொட்டு கும்பிட்டு தான் வருவேன். இப்ப இந்த ஃபேமிலி மாதிரி அவங்க கூப்பிட்டது நான் அன்எக்ஸ்பெக்ட். ட்ரீட் பண்ணது என்ன சொல்றது ஐயா சொன்னது நீங்க என்ன ஆக்சுவலா அமர்ஜி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு என்கிட்ட கொடுத்தாங்க, என்னமா சொல்லுங்க. நான் சொன்னேன் எனக்கு எதிர்பார்க்கல. நான் சொன்னேன் என் கண்ணுக்கு ஒளி தந்த வரும் தமிழகத்துக்கு ஒளி தந்தவரையும் நான் ஒரு சேர பாக்குறது என் பாக்கியம், இந்த கண்ணால பாக்குறது ரொம்ப பாக்கியம்.